ஹலோ கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பூந்தோட்டம் என்னுடைய கார்டனில் பூத்தது தான். ஓகே, ஸோ பாருங்கள், ரெட், எல்லோ அண்ட் ஆரஞ்ச். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னோடய கார்டனில் நிற்கிது. ஸோ இந்த பூ வளர்க்குறது எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ நிறைய பூ வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம கார்டனுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், என்னுடைய கார்டன் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். எல்லா கொக்குலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குச்சி குச்சியாக நிறைய மொட்டுகள் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா நான் இப்போ தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து செடியில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பட் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பட்ஸ் வந்து இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்க இல்லையா? ஸோ இது வந்து எப்படி வருது, எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ கொத்து கொத்தாக பூ பூக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி அப்படின்னா, நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு கடையிலேருந்து எந்த ஒரு உரத்தையும் நான் போடுறது கிடையாது. ஸோ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீட்டில் சமையல் அறையில் வரக்கூடிய கழிவுகளை தான் நான் இவங்களுக்கு உரமாக போடுறேன். சரியா? ஸோ இதில் இப்போ வந்து ஒரு 25 ஃப்ளார்ஸ் நின்றுச்சு. எல்லாமே இப்போ தான் நான் ப்ளக் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்க. ஸோ இதில் என்னென்ன வேஸ்ட்டெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே ஸ்பெஷலாக பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ எல்லா செடியிலையுமே நான் போடக்கூடிய உரம் நான் கடையிலேருந்து எந்த உரத்தையும் வாங்குறது கிடையாது. இங்கே பாருங்கள், கார்லிக் பீல் பண்ணுறது, ஆனியன் பீல் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆரஞ்சு பீல். ஸோ இந்த மாதிரியான உரங்கள் தான் நான் போடுறேன். எல்லாமே எப்போவுமே என்ன பண்ணும், மொட்டு வரும்போது சேர்த்து கொத்து கொத்தாக தான் வரும். இதில் கடையில் நல்ல வேல்யூ, நல்ல ரேட்டு கொடுத்துலாம் உரம்லாம் வாங்கி போடுவாங்க. ஆனாலுமே எங்களுக்கு அப்படி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணி த்ரோ பண்ணக்கூடிய ஒரு வேஸ்ட்டு, நம்ம குப்பையில் போடக்கூடிய ஒரு வேஸ்ட்டை தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பனானா பீல், பொமிகிரானேட் பீல், இதெல்லாமே இன்றைக்கி நான் போட்டது தான். ஸோ அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸில் உள்ள பீல் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே வேறு என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஃபி காய்க்கிறோம் இல்லையா, அதில் வரக்கூடிய செடிமெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ணலாம். அது எந்த ஃப்ளேவர் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமே கிடையாதுங்க. அது எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய அந்த செடிமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணிடலாம், இதில் இந்த செடிக்கு வந்து நீங்கள் உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நான் வேறு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் மாவு அரைக்கிறோம் இல்லையா, ஸோ மாவு அரைக்கும் போது அதில் வாஷ் பண்ணி வரக்கூடிய தண்ணியாக இருக்கலாம், இல்லை அரிசி கழுவி வரக்கூடிய தண்ணியாக இருக்கலாம். ஸோ இந்த தண்ணிகளெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கண்டெய்னரில் வச்சு ஒரு 2 or 3 days வந்து நல்லா புளிக்க வச்சுருவேன். ஸோ அந்த 3 daysக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே அது புளிப்பு தன்மையாக ஆயிரும். ஸோ அது நம்மளுடைய செடிக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும். வாட்டர் தண்ணி மாதிரியே ஊற்றிட்டு, அப்புறம் எப்போ டெய்லி வரக்கூடிய இந்த பனானா பீல், ஃப்ரூட்ஸ் பீல் எல்லாமே இதில் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதை தவிர நான் வேறு எந்த உரமும் எந்த செடிகளுக்கும் போடுறது கிடையாது. நல்லாவே தெரியும் பாருங்கள். இதை நீங்கள் எவ்வளவு கிண்டி பார்த்தாலும் இதில் வந்து இது மட்டும்தாங்க இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இதெல்லாம் ஃபஸ்ட்டே நான் ரொம்ப நாளுக்கு முன்னால், அப்புறம் வந்து இதில் வரக்கூடிய பூக்கள் வந்து எது பறிக்க முடியுதோ அதை யூஸ் பண்ணிவிட்டு, நிறைய பூக்கள் வரும்போது இப்போ எல்லாமே நம்ம ஒரே நாளையில் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பூக்கள் அப்படியே செடியிலே நின்று வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதையெல்லாம் கட் பண்ணி என்ன பண்ணுவேன், அந்த பூக்களையும் அதுக்குள்ளே போட்டுருங்க. பாருங்கள், கொத்தாவே பறித்து அப்படியே வந்து அந்த முட்டுக்குள்ளேயே போட்டு விட்டுரு. ஸோ இந்த மாதிரி இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் போடும்போது, சில ஃப்ரூட்ஸில் உள்ள சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போடும்போது அதுவே என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து முளை விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எனக்கு பொமிகிரானேட் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்திருக்கு. நான் அதையும் கூட கீழே கொண்டு அந்த மண்ணில் கொண்டு ஊனி வச்சுருக்கேன். ஸோ அது வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை விட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு எங்கேயாவது பிடுங்கி கூட மாற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு வேண்டாம் தோணு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை ரிமூவ் பண்ணி கூட எடுத்துடலாம். ஸோ இதை தாண்டி வேறு எந்த உரமும் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. இவ்வளோ தான், எந்த காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. நம்ம வேஸ்ட்டாக த்ரோ பண்ணக்கூடிய அவ்வளோ செடிமெண்ட்ஸை மட்டும்தான் போடுறோம்.
இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் நிறைய பட்ஸ் வந்திருக்கும். ஸோ இது இப்போ ரீசெண்டாக தான் பூத்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உடனே இந்த பட்ஸ் எல்லாமே வளர்ந்துருக்கு. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் ஒன் டைம் நம்ம வாங்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நாள் போக போக கம்மி ஆகிரும் இல்லையா. நான் எப்போ வாங்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இது வரைக்கும் எனக்கு மொட்டுக்கள் எல்லாமே கொத்து கொத்தாக ஃப்ரெஷ்ஷாக பெருசாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த பூக்கள் எல்லாமே பூத்து முடிஞ்ச உடனேயே நான் என்ன பண்ணுவேன், இதில் இருக்கக்கூடிய இந்த பிரான்ச்சஸை வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். ஓகே, ஸோ இது எங்கேருந்து இது தளிர் விட்டுடுச்சோ அந்த இடத்துல நான் கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ அது எப்படி காட்டி தரேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு பூ வந்து முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ இந்த வந்து முடிஞ்ச உடனே நம்ம என்ன நினைப்போம், இதுலேருந்து அது தளிர் விட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவோம். அது என்ன ஆகும்னா, சின்னதாக தளிர் விட்டு மொட்டுக்கள் வந்து ஒன்னாற்று வந்து அப்படியே வந்து போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் இதை வந்து கீழே தாத்து எவ்வளோ அளவுக்கு நமக்கு கீழே ஷார்ட்டாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், கீழே கட் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள் இதெல்லாமே நான் இன்றைக்கி கட் பண்ண தளிர் தான். எல்லாமே ஆல்ரெடி பூத்து முடிஞ்சிருச்சு, அதுதான் நான் கட் பண்ணியிருக்கேன். இல்லை பாருங்கள், கொத்தா நிறைய பூ இருந்துச்சு, எல்லாமே நான் ப்ளக் பண்ணிவிட்டேன். ஸோ ரிமைனிங் பிரான்ச் அதை வந்து கீழே எவ்வளோ நமக்கு அது எந்த இடத்துல தளிர் விட்டு வந்துச்சோ அந்த இடத்துலையே பிடிச்சி என்ன பண்ணிடலான்னா கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அது பலமாக நமக்கு தளிர் விட்டு அடுத்து நிறைய பூ கொடுக்கும். பெருசாக இருக்குது, ஐயோ இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. சரியா, எந்த இடத்துல தளிர் விட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சோ அதே இடத்துல பிடிச்சி நம்ம கட் பண்ணும்போது தான் அடுத்து அந்த இடத்துலேருந்து நமக்கு புதுசாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ ஷார்ட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இனி இந்த இடத்துலேருந்து அது தளிர் விட்டு ஃப்ரெஷ்ஷாக நிறைய மொட்டுகளோட நல்ல செழிப்பாக வந்து பிரான்ச் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கட் பண்ணிடுவேன். பூக்கள் எல்லாம் முடிஞ்சோடனே கட் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ சிலது பிரான்ச் போட்டு வருது, சில வந்து அதோட லைஃப் முடிஞ்சிடும். ஸோ அதை நம்ம பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவுமே இந்த பூ எல்லாமே இப்போ ஒரு 2 or 3 ரோசஸ் நிற்க இல்லையா. ஸோ இவ்வளோ முடிஞ்சோடனே இதே என்ன பண்ணிடணும், கீழே தாத்து அந்த பிரான்ச் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஈஸியாக தளிர் விட ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்படி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு தளிர் விட ஆரம்பிக்கும். நிறைய மொட்டுகளும் சேர்த்து வரும். மொட்டுகள் நிறையவும் இருக்கும், அதே நேரம் ரொம்ப பெருசாகவும் பூக்கள் எல்லாமே ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.